என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனம் நிகழ்ச்சி தரப்படுகிறது. யோகாசனத்தை பார்த்து நீங்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் பழகி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஜனத்தொகைக்கு ஏற்றவாறு யோகாசன ஆசிரியர்கள் இன்னும் வரவில்லை. மக்கள் விரும்புகிறார்கள், ஆனால் யோகாசன ஆசிரியர்களை இப்பொழுதுதான் நம்ம தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு ரமணன், சச்சிகரன், கிருஷ்ணா இரண்டு பேரும் 3ஆவது வகுப்பு படிக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது சின்ன குழந்தைகளுக்கே அவங்க ருக்மணி ஆசிரியர் அழகாக சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு கை பிடித்த தனுராசனத்தை செய்ய போகிறார்கள். சிறு குழந்தைகளாகட்டும், வளையின் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால் வெகுவாக பழகி கொள்ளுகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே குப்புறப்படுங்க. பத்மாசனத்தை கலையுங்கள், அப்படியே குப்புறப்படு. வேறு மெதுவாக பண்ணணும். ஒரு கால் தானே பிடிக்க சொல்லியிருக்கேன், வலது காலை இப்படி நல்ல இறுக்கி பிடி. 2 கைட்டும் 2 கைட்டும் பிடிறா. கால் கீழே போடு, காலைப்பிடி, அப்படி தூக்கு. நல்லா நிமிர்ந்து தலை மேலே பாரு. ஒற்றை கை பிடித்த தனுராசனம். 2 கையும் பிடிக்கலாம், ஒரு கையும் பிடிக்கலாம். ஆனால் ஒரு கை பிடிக்கையில் விசேஷம் என்னென்னா, முதுகெலும்பு சீக்கிரமாக வளையும். முதுகெலும்பு சீக்கிரமாக வளையும். இதில் என்ன பயன் என்று கேட்டால், முதுகெலும்பு வழியாகத்தான் நிறைய நாடி நரம்புகள்லாம் செல்கின்றன. கழுத்து வலி, முதுகு வலி, இன்னும் பிற முதுகுத்தண்டிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அது தவிர வயிறு தரையில் இருக்கின்றது, வயிறு வயிற்றுக்கு போகிறது, ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்யும். இப்படி பல்வேறான பலன்களை இந்த ஆசனத்தின் மூலமாக நாம் பெற முடியும். இப்பொழுது இடது கால், இந்த காலை விட்டு விடுங்கள், அடுத்த காலை பிடியுங்கள். இந்த காலை அப்படி நல்ல மேல் தூக்கணும். இப்படியாக நம்ம ஆரம்ப கட்டத்தில் பழக வேண்டும். சில பேருக்கு காலை பிடிக்க முடியாது, எட்டாது. ஏன்னா வயிறு பெருசாக இருக்கும், கால் விரைப்பாக இருக்கும், முட்டு விரைப்பாக இருக்கும், மடக்கி பிடிக்க முடியாது. அவர்கள் எப்படி பண்ணுகிறது? காலில் ஒரு துண்டை சுற்றி பிடிச்சிக்கிட்டு துணியை பிடிச்சி முதல்ல ஆரம்பிக்கணும். குண்டானவர்கள், கனமானவர்கள், வயிறு பெரிதானவர்கள்லாம் காலில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு அந்த துண்டை பிடிச்சி இழுக்க 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 அந்த முதுகெலும்பு வளையும் தன்மை வந்துவிடும். ஜீரணக்கருவிகளில் தான் நிறைய வியாதி வருது. அதை நாம் தொடர்ந்து செய்வோமே ஆனால் வயிறு குறையும், வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும், முதுகெலும்பு வளையும். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக விடுங்கள், காலை விட்டு விடுங்கள், தூக்கு. நல்ல தலையை மேலே பார்க்கணும், சாதாரண மூச்சு. குரல் வளை நல்ல வளம் பெறும், சவுண்டு நல்லா இருக்கும். சில பேருக்கு ஆண் குரல் பெண் குரல், பெண் குரல் ஆண் குரல் மாதிரி இருக்கும். நல்ல கழுத்தை மேலே தூக்க தூக்க அந்த கழுத்தினுடைய குரல் அழகாக இருக்கும். வயிற்றில் உள்ள பிரச்சனைகள்,
கேஸ் ட்ரபிள், வயிறு பெரிதாகுதல், அஜீரண கோளாறு, இதெல்லாம் நீங்கும். மெதுவாக விட்டுருங்க இந்த காலை. அடுத்த காலைப்படி விட்டுட்டு தூக்கு. ஒற்றைக்கால் பிடிச்ச தனுராசனம். தனுர் என்றால் வில். வில் என்ன செய்யும்? எதிரியை கொல்லும், மிருகங்களை கொல்லும். இந்த வில் என்ன பண்ணும்? உடலில் உள்ள நோயை கொல்லும். தனுராசனம். மெதுவாக இந்த விட்டு விடுங்கள். நல்ல காலப்படுவது கிழக்குனி. நல்ல மூச்சு விடுங்க. இன்னொரு தடவை வலது கால்படி. நல்லா கவனிக்க வேணும் எப்படி காலை பிடிக்கிறான். ஒரு கால் பிடிறா. வெகு நாள் இவங்க செய்கிறதுனால தான் முழுமையாக செய்ய முடியுது. 2 கட்டி செய்யினாலும் செய்வேன், ஒரு கட்டி செய்யினாலும் செய்வேன்னு ரெண்டையும் நன்றாக பழக்கி இருக்கிறார்கள் அதன் ஆசிரியர் ருக்மணி அவர்கள். மெதுவாக இந்த காலை விடுங்க. அடுத்த காலை போடு. சரி, விட்டுருங்க. நேரே எழுந்திரிச்சு உட்காந்து அங்கே பார்க்க பத்மாசனம் போட்டு உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவையெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். ஆனால் இதன் மூலமாக நாம் கிடைக்க பலன்கள் அதிகம். யோகாசனம் அனுதினமும் 2 வேளையும் செய்துவிட்டால் நோய் என்பதே நமக்கு வராது. ஆகவே முடிந்த ஆசனங்களை குறைந்த நேரமாவது காலையும் மாலையும் நாம் செய்தால் நோய்வாய்ப்பட்டு போகிறதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது. ஆகவே நீங்களும் உங்கள் குழந்தைகளும் பெற்றோர்களும் கண்டிப்பாக காலிலும் மாலிலும் இந்த ஆசனங்களை பழகி நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.